அசம்பாவிதம் தவிர்க்கணுங்க. யாராவது ஒருத்தர் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, கடலூர் பக்கத்துலயோ விழுப்புரம் பக்கத்துலயோ திமுக காரங்க தமிழக மாணவர் சங்கம் போஸ்டர் ஓட்டுறாங்கன்னு தாவேகா காரங்க சண்டை போடுறாங்க. இவங்க திமுக காரங்கன்னு அவங்க சொல்ல, அவங்க தாவேகா காரங்க இவங்க அடிக்கிறன்னு தள்ளுமுள்ளாச்சு போலீஸ் வந்து தடுக்க வந்துச்சு. இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கலாம். ஒருத்தர் தாவேகான்னு சொல்ல, நான் வந்து குழந்தையோட மாமா அப்படின்னு ஒருத்தர் வந்து சண்டைக்கு வர. இல்ல சார், 40 பேர் செத்து இருக்கும் போது இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் நடந்துச்சு, நான் அதுதான் உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டு சொன்னேன். நடந்துச்சு, நான் சும்மா சொல்ல. யாராவது ஒருத்தர் போஸ்ட் வந்து விஜயை கைது செய்ய அப்படின்னு தமிழக மாணவர் சங்கம் போற, நீங்க யார் பண்ண அவன் சண்டை போட்டா நீங்க டிஎம்கே காரங்க சொல்றேன். நான் இல்லங்க, நாங்க மாணவர் எங்க பதிவு பண்ணிருக்கேன்னு கேட்கிறேன். இந்த அசம்பாவிதங்கள் தவிர்க்கணும். இது வந்து வெளியூர்ல எங்கேயோ ஊர்ல கரூர்ல ஒருத்தர் வந்து அந்த கொடியை போட்டுனாருன்னா யாரோ ஒருத்தர் எமோஷன் ஆக மாட்டாரு. உண்மையிலேயே ஆகலாம் சார். 40 பேர் இறந்திருக்கும் போது செந்தில் பாலாஜி அவர்களும் எம்ஆர்வி அவர்களும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல நின்று அந்த தொண்டர்களுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் துணையா நிற்கும் போது தாவேகாவினர் எந்த கட்சியின் தலைவரை பார்க்க வந்தாங்களோ அவங்க யாருமே நிக்கலையே. அந்த இடத்துல அந்த நேரத்துல நின்று இருந்தாங்கன்னா அந்த காப்பாத்தணுங்கிறத தாண்டி இப்படி சண்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுகவை சேர்ந்தவர். அவருக்கு 2 தரப்புலையுமே சம்பந்தம் இல்லை. எய்தர் பார்ட்டியில அவர் சம்பந்தம் இல்லை. அதனால அவர் வர்றாரு. திரு செந்தில் பாலாஜி அவருடைய இன்ஃபுளுன்ஸ் நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம குழந்தைகள் கிடையாது. நம்ம வந்து செந்தில் பாலாஜி போனாரே அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய இன்ஃபுளுன்ஸ் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால அங்க வந்து அவருக்கு ஒரு அசம்பாவிதம் சொல்ல முடியும். எம்எல்ஏ ஒரு அந்த ஊர்ல ஒரு நம்ம அவருடைய இன்ஃபுளுன்ஸ் நமக்கு தெரியும். அதனால நம்ம வந்து அதை இன்ஃபுளுன்ஸ் சொல்ற வார்த்தையே கரெக்டா. ஏன் அதனால அவரை டக்குன்னு ஒருத்தர் தொற்றுறதுலாம் சாத்தியம் இல்லை.